ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம இன்னைக்கு சிவப்பு சாமந்தி பூவும் நல்ல வாசனை உள்ள இலையும் வச்சு ஜட வேணி எப்படி பண்ணலாம்ங்கிறத பத்தி பார்ப்போம். டெக்கரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை இலை தான் இது. இந்த இலைய வச்சு வேணி கட்டி பார்த்தேன், ரொம்ப அழகா வந்தது. இந்த கலர் காம்பினேஷன் ஜட வேணிக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலர் மேட்ச் பண்ணி ஜடவேணி செய்து பட்டுப்புடவைக்கு மேட்சா வச்சுட்டு போகும்போது இன்னும் அழகா இருக்கும். பூ கட்ட பழகுறவங்க இந்த முறையா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் கட்டலாம். வாசனை உள்ள இந்த இலைய சின்ன சின்ன கொத்துகளாக வெட்டி எடுத்துக்கலாம். சாமந்தி பூவோட இந்த இலைய வச்சு கட்டி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகா வந்தது வேணி. வேணி கட்டுறதுக்கு முன்னால பூக்களை சுத்தி எல்லா பக்கமும் இலை கொத்துகளை வச்சுக்கணும். சிவப்பு பச்சை காம்பினேஷன் வந்து மாலை கட்டுதா இருந்தாலும் சரிதான், ஜடவேணி கட்டுதா இருந்தாலும் சரிதான், அந்த கலரை நல்லா எடுத்து பிரைட்டா காமிக்கும். உள்ள நூல் வச்சு கட்டும் போது முடிச்சு நல்ல இறுக்கமா விழும். இலை கொத்துகள் வந்து அங்க இங்க நகண்டு போகாது. பூவோடு சேர்த்து இலை கொத்துகளை நல்ல டைட்டா பிடிச்சிட்டு உள்ள நூலை கொஞ்சம் விட்டு 2-3 சுற்று சுற்றி நல்ல டைட்டா முடிச்சு போட்டுக்கங்க. பிரிஞ்சு வராம இருக்க கொஞ்சம் நூல் விட்டு வெட்டிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு பூக்களையா கட்டி எடுத்து வச்சுக்கலாம். 7 சாமந்தி பூக்கள் இருந்தாலே ஒரு ஜட வேணி அழகா பண்ணலாம். கொஞ்சம் அகலமான வாழை நார் தான் நான் இந்த வேணி கட்டுறதுக்கு எடுத்திருக்கேன். வாழை நார்ல 2 இன்ச் இறக்கி முதல் பூவை வச்சு தடிமனான நூலால சுற்றணும். இது மாதிரி தடிமனான நூல் வச்சு சுத்தும் போதுதான் பூ வந்து ரொம்ப நெருங்காம இடைவெளியோட அழகா இருக்கும். ஏன்னா இந்த பூ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தடிமனான நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நூல் விட்டு 2-3 சுற்று நல்ல டைட்டா சுத்தி முடிச்சு போட்டுக்கணும். இது போல வித்தியாசமான முறையில கட்டக்கூடிய பல வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனல்ல போட்டிருக்கேன், பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பூக்களை நூலால் சுற்ற சுற்ற வேணி தலையில் வைப்பதற்கு ஏற்றவாறு அழகாக வளைஞ்சு வரும். நாம வளைச்சு விட வேண்டியது இல்லை. இந்த முறைய ட்ரை பண்ணி பாருங்க. 2வது பூவை வைக்கும்போது முதல் பூவுக்கும் 2வது பூவுக்கும் இடையில 1 to 1.5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு பூவை வச்சு நூலால சுற்றிக்கணும். நல்ல இறுக்கமா 2-3 சுற்று சுற்றிக்கணும், முடிச்சு போட வேண்டாம். வாழை நாரோட நடுப்பகுதியில இது போல ஒவ்வொரு பூக்களையாக வச்சு சுற்றி கொள்ளணும். சாமந்தி பூக்களையும் இந்த இலைகளையும் பொறுத்தவரையில அதிக நாட்கள் வாடாம இருக்குதுதான் இதனுடைய ஸ்பெஷல். சாமந்தி பூக்கள்ல இப்பெல்லாம் பல நிறங்கள் கிடைக்குது. வீட்டு தோட்டத்தில் உள்ள பூக்களா இருந்தாலும் சரிதான், கடையில வாங்கக்கூடிய பூக்களாக இருந்தாலும் சரிதான், தண்ணீர் தெளிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சுத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு டைட்டா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் 10 நாள் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து மாலை கட்டிக்கலாம், பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். 7 சாமந்தி பூக்களும் கொஞ்சம் அலங்காரமான இலைகள் இருந்தாலே அழகாக வீட்டிலேயே ஜடவேணி தயார் பண்ணிடலாம். ஒரு ஜடைக்கு 7 சாமந்தி பூ போதுமானது. இதுபோல பார்ட்டி ஃபங்க்ஷன் திருவிழாக்களுக்கும் வச்சுட்டு போகலாம். கலர் கலரா பூக்களை மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஜடவேணி பண்ணி சாரிக்கு மேட்சா கோயில் திருவிழாக்களுக்கு, பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, பூஜை அலங்காரங்களுக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். வீட்டு டெக்கரேஷனுக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேணி கட்டுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அழகா ஒரு வேணி ரெடி பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.